சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஜூன் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான வக்ர சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 2வது ராசியா இருக்கக்கூடிய உழைக்கிறவங்களுக்கும் உழைப்புக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய நில ராசியான ரிஷப ராசிக்கு இந்த வக்ர சனி பெயர்ச்சி என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்துமா, ஏதாவது ஆபத்துக்களை உண்டு பண்ணுமா அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மேஷராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எத்தனை கிரகங்கள் பெயர்ச்சி ஆனாலும் நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் விடிவு காலமே வராது அப்படின்னு சொல்லி தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி இதெல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு சனி பகவானோட வக்ர பெயர்ச்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னா பார்க்கப்படுது. அதுலயும் முக்கியமா இந்த வக்ர சனி குப்பையில கிடக்கிற ஒருத்தனை கோடீஸ்வரனாவும் மாத்தும், கோடீஸ்வரனா இருக்கிறவனை குப்பைக்கும் கொண்டு வந்துரும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த வக்ர பெயர்ச்சி. அதனால ரிஷபராசி அன்பர்கள் உங்க ராசிக்கு சனி பகவானோட இந்த வக்ர பெயர்ச்சி என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்படி முழுமையா பார்த்தா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களுக்கும் நீங்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய ரிஷபராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில கடந்த 4 வருஷங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான காலகட்டமா இருந்திருக்கும். நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பீங்க. சொந்த பந்தங்கள் மூலமா பிரச்சனை, குடும்பத்துல இருக்கிறவங்க மூலமா பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனை, வேலை செய்யற இடத்துலயும் பிரச்சனை, வேலைக்கு போறதுலயே பிரச்சனை, தொழிலையும் பெரிய அளவு முன்னேற்றம் இல்லாம பிரச்சனை, இதெல்லாம் விட முக்கியமா உடல் ஆரோக்கியத்திலையும் தொடர்ச்சியான பிரச்சனைகள் அப்படின்னு ரிஷபராசிக்காரங்க கடந்த 4 வருஷங்களா பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா ஒரு சில ரிஷபராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பக்கம் கடன் சம்பந்தமான நெருக்கடிகளால நிறைய மன அழுத்தங்களை சந்திச்சுட்டு வருவாங்க. இன்னொரு பக்கம் அப்படியே உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுல பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சைகளுக்காக பணத்தை செலவு பண்ணி நிறைய மன அழுத்தங்களை சந்திச்சுட்டு வருவாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, கடந்த 4-5 வருஷங்களா ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்கவே இல்லை. முழுக்க போராட்டமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிடலாம். இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது, ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்க ராசிக்கு 10வது வீடான தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில சஞ்சாரம் பண்றார். அப்படி தொழில் ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிற சனி பகவான் தொழில் ரீதியான முன்னேற்றங்களை கொடுப்பார் அப்படின்னும், சிறப்பான பண வரவை ஏற்படுத்தி கொடுத்து ஜாதகரை கோடீஸ்வரனா மாத்துவாரு அப்படின்னும் பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே 10வது வீட்டுல இருக்கிற சனி பகவான் பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழில் நஷ்டத்தை தான் கொடுத்திருக்கார். ஒரு சிலர் தொழிலை விட்டுட்டே ஓடி போக வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டிருக்கார். அதையும் மீறி தொழிலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க தொழில் சம்பந்தமான கடன் நெருக்கடிகள்ல சிக்கி தொடர்ந்து இந்த தொழிலை செய்யலாமா வேண்டாமா, வேற வேலைகளுக்கு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பமான மனநிலைமையில தான் வாழ்ந்துட்டு வராங்க. அதுவே உத்தியோகத்துல இருக்கிற ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வேலை செய்யற இடத்துல நிறைய நெருக்கடி, மேலதிகாரிகள் மூலமா ஒரு சில பிரச்சனைகள், கூட வேலை பார்க்கறவங்க கூட ஒரு சில சண்டை சச்சரவுகள், அதிகமான வேலை பளு, அது மூலமா ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள் அப்படின்னு அவங்களும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க. போதா குறைக்கு ஒரு சில ரிஷபராசிக்காரங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏற்பட்ட நெருக்கடிகளால வேலைகளை இழந்துட்டு தற்சமயம் வேலை இல்லாம தவிச்சுக்கிட்டு வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனி பகவானோட வக்ர பெயர்ச்சி நடக்க இருக்குது. அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை சனி பகவான் தன்னோட வக்ர நிலையை அடைவார். கிட்டத்தட்ட 4.5 மாதங்களுக்கு சனி பகவான் வக்ர கதியிலேயே சஞ்சாரம் பண்ணுவார். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்புகள் அப்படிங்கறத ஏற்படுத்தாது. அதே நேரம் சின்ன ஒரு மன கசப்புகள், சின்ன மன அழுத்தங்கள் அப்படிங்கறத கண்டிப்பா ஏற்படுத்தும். அதாவது சனி பகவான் உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கறதால நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, தொழில் செய்யற இடங்கள்ல தேவையில்லாத மன கசப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். யாராவது ஒருத்தர் உங்களை டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃப்ரீயா ரிலாக்ஸா உங்களால தொழிலை செய்யவே முடியாது. எப்பவும் சிடுசிடுன்னு யார் மேலேயாவது கோபப்படக்கூடிய அளவுக்கான ஒரு சில சம்பவங்கள் அப்படிங்கிறது நீங்க தொழில் செய்யற இடங்கள்ல நடந்துகிட்டே இருக்கும். ஒரு சில சமயங்கள்ல சொன்ன நேரத்துக்கு தொழிலை முடிச்சு கொடுக்க முடியாம அது மூலமா கூட உங்களுக்கு மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சனி பகவானோட இந்த வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு நேரடியா எந்த விதமான பாதிப்புகளையும் கொடுக்காது. அதே நேரம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க மூலமா உங்களுக்கு நிறைய டென்ஷனை ஏற்படுத்தும், நிறைய மன குழப்பங்களை ஏற்படுத்தும், மன அழுத்தங்களை ஏற்படுத்தும். ஒரு சில நேரங்கள்ல உங்க மைண்ட்ல நிறைய பிரஷரை ஏற்படுத்தி நீங்க தவறான ஒரு சில முடிவுகளை எடுக்கிறதுக்கும் இந்த வக்ர சனி உங்களை தூண்டிவிடும்.
அதே போல உத்தியோகத்துல இருக்கிற ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நீங்க வேலை செய்யற இடங்கள்ல தேவையில்லாத பிரஷர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். சரியான நேரத்துல உங்களால வேலைகளை செஞ்சு முடிக்க முடியாது. மேல் அதிகாரிகள் கிட்ட இருந்து உங்களுக்கு பிரஷர் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். உங்க கூட வேலை பார்க்கறவங்க, உங்களுக்கு உதவியா இருக்கிறவங்க ஒரு சில தவறுகள் செய்யறது மூலமா உங்களுக்கு தேவையில்லாத பிரஷர் அப்படிங்கிறது அதிகமாகும். இது எல்லாத்தையும் விட முக்கியமா வேலை பளு அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களுக்கும் உங்களுக்கு 2 மடங்கா அதிகரிக்கும். அது மூலமாவும் உங்களுக்கு நிறைய மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். இதனால ரிஷபராசிக்காரங்க அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களும் நிதானமா இருங்க, பொறுமையா இருங்க, எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரப்படாதீங்க. சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு என்னதான் டென்ஷனை ஏற்படுத்தினாலும் நீங்க கூலா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எந்த காரணத்தை கொண்டும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களும் உங்களுக்கு நிறைய கோபம் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். அந்த கோபத்தால நீங்க எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் தவறானதா மாறுறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த வக்ர சனி காலத்துல எந்த ஒரு முடிவுகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு முடிவுகளை எடுங்க. தேவையில்லாம கோவப்படாதீங்க, நிதானமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை அனுசரிச்சு வாழ பழகிக்கோங்க. அதுலயும் முக்கியமா உங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை மாதிரியே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், பெர்ஃபெக்ட்டா வேலையை செய்யணும், சொன்ன நேரத்துல செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா இந்த வக்ர சனி காலத்துல நீங்க எந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப பெரிய அளவுல எதிர்பார்ப்புகளை வச்சிருக்கீங்களோ அந்த விஷயத்துல எல்லாமே உங்களுக்கு ஏமாற்றங்கள் மட்டும்தான் கிடைக்கும். அதனால ரிஷபராசிக்காரங்க எதிர்பார்ப்புகளை முழுமையா குறைச்சிக்கிட்டு டென்ஷனை உங்க தலைக்கு ஏறாம பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வக்ர சனியை உங்களால ரொம்ப சுலபமா கடந்து வந்துட முடியும். அதே சமயம் இந்த வக்ர சனி பயிற்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு சில யோகங்களையும் கட்டாயமா ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நீங்க தொழில ஏதாவது மாற்றங்களை செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, தொழிலை விரிவுபடுத்துறதா இருந்தாலும் சரி, உங்களோட தொழில நீங்க முதலீடுகளை அதிகப்படுத்துறதா இருந்தாலும் சரி, இந்த வக்ர சனி காலகட்டம் ரொம்பவே அற்புதமான காலகட்டமா இருக்கும். இது கூடவே நீங்க வீடு மாறுறதா இருந்தாலும் சரி, அல்லது வீட்டை புதுப்பிக்கிறதா இருந்தாலும் சரி, பழைய வாகனங்களை வித்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, இந்த வக்ர சனி காலகட்டம் ரொம்பவே அற்புதமான காலகட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களும் குடும்ப உறவுகள் மூலமா உங்களுக்கு நேரடியா பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. ஆனாலும் மறைமுகமான பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுக்கு நிறைய மனக்கவலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா உருவாகும். குறிப்பா இந்த காலகட்டத்துல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க தேவையில்லாத செலவுகளை செய்வாங்க. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அவங்க நடந்துக்கவே மாட்டாங்க. அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்துற மாதிரியே இருக்கும். நீங்க விரும்புற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் அவங்க செய்யவே மாட்டாங்க. நீங்க ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏட்டிக்கு போட்டியாவே எல்லா விஷயங்களையும் செய்வாங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா உங்களோட குழந்தைகளும் நீங்க எதிர்பார்க்கறதுக்கு அப்படியே நேர் எதிராதான் இந்த 4.5 மாதங்களும் நடந்துக்குவாங்க. இதனால குடும்ப வாழ்க்கையிலையும் உங்களுக்கு டென்ஷன் அப்படிங்கிறது அதிகமாகும், மனக்கவலை அப்படிங்கிறது அதிகமாகும், ஒரு சிலருக்கு மன அழுத்தங்கள் அப்படிங்கிறதும் அதிகமாகும். அதே நேரம் இந்த வக்ர சனி திருமணம் ஆகாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த வக்ர சனி பயிற்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த வகையிலையும் பெரிய அளவிலான பாதிப்புகள் அப்படிங்கறத கொடுக்காது. அதே நேரம் சின்ன சின்ன மன கவலைகள், மன அழுத்தங்கள், டென்ஷன் அப்படிங்கறத கண்டிப்பா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர சனி கொடுத்தே தீரும். அதனால ரிஷபராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க, யோசிச்சு எந்த ஒரு முடிவுகளையும் எடுங்க. உங்களோட கோபத்தையும் முழுமையா கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி கோபத்தை கட்டுப்படுத்தாம நீங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க குடும்ப வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன சிக்கல்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். தொழில் ரீதியாகவும் ஒரு சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். நன்றி, வணக்கம்.